குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர்னா தமிழ்ல அடிக்கடின்னு அர்த்தம். இந்த ஆஃபர்ங்கிற வேர்டை எப்படி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் ஆஃபன், நெக்ஸ்ட் வந்து V1 verb, present form verb. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆஃபன் வேக் அப் early. நான் அடிக்கடி சீக்கிரம் எழுந்து விடுவேன். ஐ ஆஃபன் வேக் அப் early. நான் அடிக்கடி சீக்கிரம் எழுந்து விடுவேன். He often plays cricket. அவன் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவான். He often plays cricket. அவன் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவான். They often go to temple. அவர்கள் அடிக்கடி கோவிலுக்கு போவார்கள். They often go to temple. அவர்கள் அடிக்கடி கோவிலுக்கு போவார்கள். இங்க உள்ள சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க தான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். நாங்கள் அடிக்கடி வெளியே சாப்பிடுவோம். இந்த சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க தான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர்னா தமிழ்ல அடிக்கடின்னு அர்த்தம். இந்த ஆஃபர்ங்கிற வேர்டை எப்படி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் ஆஃபன், நெக்ஸ்ட் வந்து V1 verb, present form verb. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆஃபன் வேக் அப் early. நான் அடிக்கடி சீக்கிரம் எழுந்து விடுவேன். ஐ ஆஃபன் வேக் அப் early. நான் அடிக்கடி சீக்கிரம் எழுந்து விடுவேன். He often plays cricket. அவன் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவான். He often plays cricket. அவன் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவான். They often go to temple. அவர்கள் அடிக்கடி கோவிலுக்கு போவார்கள். They often go to temple. அவர்கள் அடிக்கடி கோவிலுக்கு போவார்கள். இங்க உள்ள சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க தான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். நாங்கள் அடிக்கடி வெளியே சாப்பிடுவோம். இந்த சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க தான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.